ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு மை சேனல் டெய்லி விலாக் பை ஃபாத்திமா. எல்லாருமே எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். நாங்களும் இங்கே அல்ஹம்துலில்லாஹ் எல்லாருமே நல்லா இருக்கோம். இன்றைக்கி விடியும் போதே வந்த ஒரு பார்சல் அப்படின்னாக்கா அது வந்து இதுதான். இன்றைக்கி காலையிலே கொண்டு வந்து இப்படி கண்ணு முன்னாடி வைப்பாங்க அப்படின்னு நினைக்கல. ஆனால் வந்து இதை நான் ஆர்டர் போட்டது ஹப்பிக்கே தெரியாது. சரி வரும்போது சொல்லிக்குவோம் அப்படின்னு இருந்தால் கடைசியில் வந்தே சேர்ந்துருச்சு. அதை நான் வந்து ஆற்காடு போயிருந்தப்போ ட்ரெயினில் வந்துட்டுருக்கும்போது ரிட்டன் வரும்போது ஆர்டர் போட்டேன். ஸோ அது வந்து ஒரு 2 டேஸில் வந்து ரிசீவ் ஆகிடுச்சு. ஸோ இது வந்து ஓப்பன் பாக்ஸ். நம்ம வந்து ஃப்ளிப்கார்ட் அப்படிங்கிறனால ஓப்பன் பாக்ஸ் தான் வந்து அவங்க வந்து ப்ரிஃபர் பண்ணுறாங்க இல்லையா? ஸோ நானுமே வந்து அதுதான் பெட்டராக இருக்கும் அப்படின்ட்டு ஃப்ளிப்கார்ட்டில் தான் போட்டிருந்தேன். அகாரோட இந்த ஸ்டாண்டு மிக்சர் ரொம்ப நாளாக வந்து யோசிச்சுட்டு இருந்தேன் என்ன வாங்கலாம் அப்படின்ட்டு. சரி இதையே வாங்கி நம்ம ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இதையே வந்துட்டு வாங்கியாச்சு. இது வந்து நமக்கு ஹோம் பர்பஸ்க்கும் சரி இல்லை ஒரு கமர்ஷியல் பர்பஸ்க்கும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்பி தான் வாங்கியிருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் வாசல் அப்போ தான் கழுவி விட்டு முடிச்சிருந்தேன்னா, ஸோ அவங்க வந்துட்டு போனோன்னே அப்படியே கால் தடம்லாம் பதிஞ்சிருச்சு. அதுதான் வந்து டக்குன்னு தொடச்சி விட்டுட்ருக்கோம். இந்த ரேம்ப் இறக்குற ஒர்க்கும் ஓரளவுக்கு முடிச்சாச்சு. இதுக்கப்புறம் வந்து இந்த கேட்டெல்லாம் இறக்கணும், அதெல்லாம் பண்ணணும். ஸோ இந்த வருஷத்தில் என்னோடய கிச்சனுக்கு புதுசாக வந்த ரொம்ப நாளாக யோசிச்சிட்டு இருந்த ஒரு பொருள் அப்படின்னா அது வந்து இந்த அகாரோ ஸ்டாண்ட் மிக்சர் தான். ஸோ இது வந்து வாங்கலாமா இல்லை வேறு ஏதாவது ப்ராண்டில் வாங்கலாமா அப்படின்ட்டு நிறையவே யோசிச்சிட்டு இருந்தேன். அங்கேருந்து ஹப்பியை வாங்கிட்டு வர சொல்லலாமா அப்படின்ட்டுலாம். அதுக்கப்புறம் சரி இதே வாங்கிடுவோம், ரேட்டுமே ரொம்ப அஃபோர்டபுளாக தானே இருக்குது அப்படின்னு சொல்லி தான் இதை நான் சூஸ் பண்ணேன். ஃப்யூச்சரில் இது எப்படி இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே யூஸ் பண்ணி பார்த்துட்டு நான் உங்களோட வந்து ஷேர் பண்ணுறேன். ஓப்பன் பாக்ஸ் அப்படிங்கிறதுனால அவங்களே எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணி கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் நான் ஒரு முறை யூஸ் பண்ணி பார்த்தேன். ஜஸ்ட்டு ஆன் பண்ணி பார்த்துட்டு அதோட பிரேக்ஃபாஸ்ட் வந்து அப்படி வாங்கிட்டு வந்துட்டாங்க. அதையுமே சாப்பிட்டுட்டு ஸோ அப்படி தான் வந்து அந்த காலை பொழுது போயிட்டு இருந்துச்சு. குட்டீஸ்லாம் எங்கே அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்களாம் வந்துட்டு காலையிலேயே அழகாக கிளப்பி ஸ்கூலுக்கு அனுப்பிச்சி விட்டாச்சு. அதோட வந்து ஃபுல் டே வந்து நமக்கு கொஞ்சம் ஃப்ரீ தான். இந்த வீடு வேலைகள்லாம் நடக்கிறதுனால அதெல்லாம் வந்து மேனேஜ் பண்ணிவிட்டு ஸோ அப்படியே வந்து எங்களோட டே வந்து அப்படி போயிட்டே இருக்கும். ஸோ இது வந்து அதுக்கப்புறம் நான் வந்து லன்ச் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். லன்ச்சுக்கு வந்து இன்றைக்கி வந்து நிறைய வெஜ்ஜு வச்சு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெஜ்ஜு வந்து அவ்வளோவா இறங்காது தான், இருந்தாலும் இறங்கிறதுக்கு தகுந்த மாதிரி உள்ள சைட் டிஷ்லாம் வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா ஹபி வந்துட்டு நிறைய வெஜ்ஜு வந்து சாப்பிட்ணுன்னு அங்கே இருக்கும்போது சொல்லிகிட்டே இருப்பாங்க. ஸோ இன்றைக்கி வந்து ஃபுல்லாக இந்த பொரியல் ஐட்டம் இந்த மாதிரி தான் வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ என்னென்ன செஞ்சுருக்கேன் அப்படிங்கிறது எல்லாமே வந்து உங்களோட காமிக்கிறேன். செஞ்சுக்கிட்டே இருக்கேன். இதில் வந்து பாவக்காய் பொரியல் வந்து ரெடி ஆகிட்டே இருக்குது. பாவக்காய் ஃப்ரை, பாவக்காய் பொரியல் சாப்பிட்டு பார்க்கலாமா? இனிக்குது. அது என்னோட அன்பை போட்டுக்கிறதுனால இனிக்குது. நல்லா சூப்பராக இருக்கு. முடிச்சுட்டு தான் எடுத்துறேன். என்னென்ன செஞ்சுருக்கீங்க காட்டுறியா? என்னோட ஸ்பெஷல் நான் கொடுத்த ஐடியா நினைக்கிறேன். சொல்லலாம் என்ன மாதிரி ஸ்பெஷலாக பண்ணியிருக்காங்க, என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்ப்போம். வெஜ்ஜு ஸ்பெஷல் இன்னைக்கு வெஜ்ஜு. யானை பெருசாக இருக்கு, ஐட்டம் கம்மியாக இருக்கு. இதுக்கே எவ்வளோ பாவக்காய் போட்டேன். வதக்கி இருக்கு அப்படி இருக்கு. நல்லா வதங்கிடுச்சோ? வா கரெக்டாக. ஓகே நான் அப்பளத்தையும் ஒத்துக்க மாட்டேன். ஆஹா ஏகப்பட்ட சைவம் போட்டு வச்சிருக்கேன். நீ முட்டையில் ராடு ஏதாவது ஒன்று போடலான்னு பார்த்தேன், இல்லை வேணாம். அப்பெல்லாம் பொரியவே இல்லை. என்ன மாதிரி கோவத்தில் இருக்கோ அப்பெல்லாம் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ஆமாம் தனியாக இவ்வளோ வேலையை செய்வேன்னா செஞ்சு நான் தானே, எனக்கு தானே செய்கிறேன். ஏகப்பட்ட ஐட்டம் இங்கே இருக்குது, ஸ்பெஷலாக இருக்குது. அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி காட்டுவாங்கன்னு நினைக்கிறேன். பார்த்துங்க. கண்டிப்பாா அங்கே போயிட்டு குறை சொல்லுவேன். என்னென்ன குறை சொல்கிறேன்னு சொல்லிட்டு நான் சொல்லுவேன், கதை கதையாக சொல்லுவேன். ஒரு குறை சொல்ல முடியாது, எல்லாம் செஞ்சாச்சு. எல்லாம் செஞ்சாச்சு. குறை சொல்றதா இருந்தால் நான் தான் சொல்லுவேன்.
பொங்கடி பொங்கடி வேலையை பார்த்து பொங்கடி. இந்த ஃபஸ்ட்டு அப்பளம் மட்டும் கொஞ்சோண்டு பிச்சு போடணும். ஆனால் அதை மறந்து நம்ம முழுசாக போட்டுருவோம். அந்த ஃபஸ்ட்டு அப்பளம் மட்டும் எப்போவும் சொதப்போம். அதுவும் இல்லாமல் நான் அதை வந்து ஃப்ரீசர்லேருந்து எடுத்ததுனால சுத்தமாகவே வந்து அது அப்பளமாகவே பொரிஞ்சு வரல. அதுக்கப்புறம் நான் வந்து வேறு பாக்கெட் எடுத்து பொரிக்க ஆரம்பிச்சிட்டேன். இது எல்லாமே நல்லாயிருக்கு. பத்துருமா சுட்டுக்க போகுது. இந்த பாப்புலர் அப்பளமே கொஞ்சம் இப்படி தான் இருக்கு. அப்பளமா நல்லா தான் செஞ்சுருக்கா. நல்லா தான் இருக்குங்க. ஓகே, அப்பளமா பொரிச்சு முடிச்சிட்டீங்க. இப்போ சொல்லுங்க என்னென்ன செஞ்சுருக்கீங்க? ஒன்றும் செய்யலைங்க. ஒன்றுமே செய்யலையா? இது வந்துட்டு ஃபஸ்ட்டு ரைஸ். ஓகே, இது ரொம்ப கஷ்டமான சமையல். ரைஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ரசம் இது ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஐட்டம்ஸ். இது வந்து இப்போ நான் செஞ்ச பாவக்காய் பொரியல். ரைட், இது ரொம்ப கஷ்டம் திங்கிறதுக்கு. ஆனால் எல்லாருக்கும், பட் எனக்கு அப்படி கிடையாது, விரும்பி சாப்பிடுவோம். வாழைக்காய் பொரியல் இது எடுத்து நல்லா இருக்கும். இது சாப்பிட்டாலே டேஸ்ட்டாக இருக்கும். ஓகே, அடுத்தது அவரைக்காய் பொரியல். முட்டை போட்டிருக்கேன். ஏன்னா நான்வெஜ் இல்லைன்னு சொல்லிடக்கூடாதுல்ல, அதுக்காக. அப்புறம் அப்பளம். ரைட்டு, நரவுங்க வாங்க ஆரம்பிச்சிடும். அத்தானுக்கு பசி வந்துருச்சு. நீ ஒழுங்கா சாப்பாடு கொடுத்தா நான் வாயை மூடிட்டு உட்காந்துருப்பேன்னு சொல்லுது. இப்படி தான் அன்றைக்கி பொழுது வந்து போயிட்டு இருந்துச்சு. இப்படி தான் எல்லா நாளும் போயிட்டுருக்கு. சில நாட்கள் வந்து வெளில வாங்கி ஆர்டர் பண்ணி சாப்பிட்றது அப்படிலாம் போயிட்டுருக்கு. சில நாள் வந்து இந்த மாதிரி சமைக்கிறது, அதை ருசித்து சாப்பிட்றது அப்படின்ட்டு. ஆனால் இன்றைக்கி வந்து பசங்கள்லாம் இல்லை, ஸ்கூலுக்கு போயிருக்காங்க. வந்ததுக்கப்புறம் தான் இந்த வெஜ்ஜிஸ் எல்லாம் அவங்கள வச்சு சாப்பிட வைக்கணும். அது ஒரு போராட்டம் தான். ஹஸ்பண்டுக்கு பிடிச்சிருக்கிறதெல்லாம் பிள்ளைங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது, பிள்ளைங்களுக்கு பிடிச்சிருக்கிறதெல்லாம் ஹஸ்பண்டுக்கு பிடிக்க மாட்டேது. ஸோ இன்றைக்கி வந்து இந்த மாதிரி வெஜ்ஜாக செய்யணும் அப்படின்ட்டு ஒரு ஆசை இருந்துச்சு. அதெல்லாம் செஞ்சிட்டேன். இது கூட வந்து ஒரு மீனோ இல்லை இறாலோ பொரிச்சு வச்சுருந்தா அது வேறு லெவலில் இருந்திருக்கும். பட் நாங்கள் வந்து போக முடியல, இங்கே வேலை நடந்துகிட்டு இருந்ததுனால. நானும் வந்து ஸ்ட்ரீட்டுக்கு வரும் வாங்கி செய்யலாம் அப்படின்னு நினச்சேன், அதுவுமே செய்ய முடியல. சாரை தனியாக அனுப்பி வாங்கிட்டு வர சொல்லலான்னு பார்த்தா அவங்களுக்கு வந்து தனியாக போய் வாங்கிட்டு வர ஹேபிட்டும் இல்லை. வந்தால் நீயவாம்பாங்க. உங்கள் வீட்லேயும் இந்த மாதிரியான்னு சொல்லுங்கள். அதுக்கு வந்துட்டு சரி இப்படியே முடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி இதெல்லாம் தான் செஞ்சு வச்சேன். எல்லாத்தையும் ஒரு கப்பில் வச்சு வைக்கணும் அப்படின்ட்டு ஒரு ஆசையாக இருந்துச்சு. அதனால் எல்லாத்தையும் தனித்தனியாக ஒரு பவுலில் வச்சேன். ஸோ இந்த மாதிரி வெஜ்ஜு சமையல் வந்து யாருக்கெல்லாம் பிடிக்கும் அப்படின்ட்டு சொல்லுங்கள். இதில் வந்து கூட்டு அந்த மாதிரிலாம் வைக்கல. கூட்டுலாம் வந்து அந்த அளவுக்கு ஹபிக்கு பிடிக்காது. ஸோ பொரியல் வைக்கிற ஐட்டம் வந்து பிடிக்கும். அதனால தான் நான் வந்து பொரியல் மாதிரி உள்ள ஐட்டம்லாம் செஞ்சுருக்கேன். இதில் வந்து எல்லாமே வந்து காய்னு வருது. என்னென்னு பார்த்தீங்கன்னா வாழைக்காய், அவரைக்காய், பாகற்காய் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே காய்னு வந்துச்சு. அதெல்லாம் சொல்லிட்டு சிரிச்சிட்டு இருந்தோம். ஸோ ஃபைனலி வந்துட்டு சாப்பிட்டாச்சு. ரசம் வந்து நான் வந்து ரொம்ப ரேராக தான் வைப்பேன். ரசம் வந்து சகிம் குட்டிக்கெலாம் அவ்வளோவா இஷ்டம் இல்லை அப்படின்ட்டு. நான் ஹபிக்கு வந்து ரசம் ரொம்ப பிடிக்கும். வாயை திறந்தாங்கனாலே ரசம் வை அப்படின்னு சொல்லுவாங்க. ரசம் வச்சு பீஃப் பேரட்டு, ரசம் வச்சு கோழி பொரி அப்படிம்பாங்க. நான் கொஞ்சம் ரேராக தான் வைப்பேன். ஆனால் ரசம் வந்து உடம்புக்கு அவ்வளோ நல்லது. எல்லா உணவோடையும் ரசத்தையுமே டெய்லியும் கூட சேர்த்துக்கலாம். ஆனால் யாருமே வந்து எங்கே சாப்பிடாம அப்படியே மீந்து போயிடும். அதனால் வந்து ரேராக தான் செய்வேன். ரசத்துக்கு ஒரு பழமொழியே இருக்குது. அதாவது ஒரு வீட்டுக்கு போனதுக்கப்புறம் தட்டையில் முகம் தெரிஞ்சிச்சு அப்படின்னா திரும்பி வந்துடணும் அப்படின்னு சொல்லுவாங்களாம். அதாவது தட்டையில் முகம் தெரியும் அப்படின்னா அந்த ரசத்தில் வந்து நம்ம ஃபேஸ் தெரியும் இல்லையா, அதை தான் சொல்லுவாங்க. அதுக்காகவே நான் வந்து ரசமே வைக்க மாட்டேன் இவங்க வந்தாங்க அப்படின்னாக்கா. ஸோ இன்றைக்கி ரொம்ப லேட்டாக தான் வச்சுருந்தேன். ஓகே, அதுக்கு அடுத்தது வந்து வீட்டோட வேலைகள் வந்து அந்த ரேம்பில் வந்து கொஞ்சம் அந்த க்ரிப்புக்காக அந்த கொள்ளு மாதிரி போட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஸோ இதை போட்டதுலேயும் ஒரு பிரச்சனை இருந்துச்சு. அதுவுமே வந்துட்டு போட்டு முடித்து ஒரு 2 நாள் கழித்து தான் பார்த்தோம். சரி, அதையுமே வந்து அதுக்கப்புறம் கரெக்ஷன் பண்ணுற மாதிரி இருந்துச்சு.
ஸோ அதோட வந்துட்டு ஸ்கூலுக்கு வந்து கொஞ்சம் ஒர்க் இருந்துச்சு. சகிம் சகில் ஸ்கூலுக்கு போகிற மாதிரி அங்கேயும் போயிட்டு கொஞ்சம் ஃபீஸ் எல்லாமே கிளியர் பண்ணுற வேலை இருந்துச்சு. அதெல்லாம் கிளியர் பண்ணிவிட்டு அப்படியே ஷகில் இருப்பாங்க, பார்த்துட்டு வரலாம் அப்படின்ட்டு பார்த்தோம். ஆனால் வந்து ஸ்கூல் பஸ்ஸில் வர பசங்களாம் முன்னாடியே வந்து கிளம்பிட்டாங்க. ஸ்கூல் விடுற நேரம் தான், பட்டு அவங்க வந்து கொஞ்சம் ஏர்லியராக கிளம்புற பஸ் இல்லையா, அதனால் கொஞ்சம் சீக்கிரமாகவே வந்து பஸ் கிளம்பிடுச்சு. அதனால் அவங்கள பார்க்க முடியல. ஆனால் நம்மளோட குட்டி குட்டி சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேரை பார்த்தேன். ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்துட்டு துணி வந்து துவைக்க போட்டிருந்தேன். சரி அதையாவது காய போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைம் வந்து அப்பப்போ மழை வந்துட்டு இருந்துச்சு. அதனால் சரி உள்ளியே காய போட்டுடலாம் அப்படின்ட்டு காய போட்டுட்ருக்கேன். இன்னும் அந்த சந்தில் வந்து ஒர்க் நடந்துகிட்ருக்குன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த சந்தோட ஒர்க்கு முடிஞ்சதுக்கப்புறம் அங்கே வந்து எனக்கு ரொம்ப வசதியாக இருக்கும் துணி காய போடுறதுக்கு எல்லாமே. ஸோ ஃப்யூச்சரில் வந்து அதையும் நான் ஷேர் பண்ணுறேன். அந்த சந்தை வந்து நாங்கள் எப்படி ரெடி பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு. முன்னாடி வந்து செடி மரம்லாம் இருக்க மாதிரி இருந்துச்சு. இப்போ அதெல்லாம் வந்து எடுத்துட்டேன் நான். ஸோ இப்போ கிளியராக இருக்குது. கொஞ்சம் அந்த டைல்ஸ் ரீஒர்க்லாம் நடந்துகிட்ருக்கு. அதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அங்கேயே அழகாக துணி காய போட்டுடலாம். நல்லா ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு சூப்பரான ஒரு பிளேஸாக இருக்கும். அதே மாதிரி நிறைய கெஸ்ட்லாம் வந்திருக்காங்க அப்படின்னாக்கா பெரிய அடுப்பு வச்சு சோறாக்கிறதுக்கு அதுக்கெல்லாமே அந்த இடம் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அப்படி தான் இப்போ அந்த இடத்த வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கு. சகில் சுன்னத்து ஃபங்க்ஷன் அப்போல்லாம் நான் வந்து அங்கே தான் அடுப்பு வச்சு செஞ்சேன். அதுக்கப்புறம் நான் இங்கே இல்லாமல் இருந்ததில் அந்த இடம் மெயின்டைன் இல்லாமல் ஆயிடுச்சு. இந்த வீட்டுக்கு ஒரு கொல்லை மாதிரி ஒரு பிளேஸ் வந்து நாங்கள் சூஸ் பண்ணதுன்னு பார்த்திங்கன்னா, அது வந்து அந்த சைடை தான் சொல்லணும். டைனிங் ஏரியாவில் இருக்கிற அந்த சைடு வந்து நல்லா பெரிய இடமா தான் இருக்கும். ஒரு கொல்லை மாதிரி அதை வந்து எவ்வளோ வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நிறையா ஃப்ரெண்ட்ஸ் வந்து வீடு கட்டுற ஃப்ரெண்ட்ஸ் வந்து கமெண்ட்ஸில் கேட்குறீங்க, உங்கள் வீடோட ஸ்கொயர் ஃபீட் என்ன அப்படின்ட்டுலாம். இன்ஷால்லா அதை நான் வந்து ஒரு வீடியோவில் டீட்டெயில்டாக சொல்கிறேன். அதுக்கப்புறம் இந்த துணி காய போகிற வேலை இருந்துச்சு, அதெல்லாம் காயப்போட்டு முடிச்சுட்டு ஸோ பாலும் ஊற்றி வச்சுட்டு அப்படியே வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஸோ பாலும் வந்து பொங்கவும் அதுலேயும் அப்படியே டீயை போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு டீ போட்டுட்ருக்கேன். ஸோ இங்கே வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தேன்னா, ஸோ இந்த அடுப்புலேயே வச்சுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வச்சுட்டு அப்படியே கண்ணில் பார்த்துக்கிட்டே இருந்தேன். ஸோ இதுக்கும் நமக்கும் தான் எல்லாம் பொருத்தம் இல்லையா, எப்போ நம்ம வந்து கொஞ்சம் கண்ணாசருவோம் பொங்கி ஊற்றலாம், நமக்கு வேலை வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பால் அடுப்பெல்லாம் பிளான் பண்ணிகிட்டு இருந்துச்சு. நடக்காது, நான் இங்கே தான் நிற்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழியாக வந்துட்டு சிம்லேயே வச்சு காய்ச்சி பாலை டீயை போட்டு எடுத்தாச்சு. ஸோ டீ மட்டும்தான், வேறு எதுவும் ஸ்நாக்ஸ் நான் எதுவும் பண்ணலை. 2 பேருமே சேர்ந்து உட்காந்து டீ குடிச்சிட்டோம். அப்படியே வந்து கதை பேசுகிறதெல்லாம் இந்த டைமிங்கில் தான் கதைலாம் பேசுகிறது. பேசிகிட்டே வந்து டீயை குடித்து முடித்தாச்சு. அவங்க கிளம்புனதுக்கப்புறம் இந்த வீடியோ பார்க்கும்போது எனக்கு ரொம்பவே வந்து மிஸ்ஸிங்காக இருக்கும். இப்போ வந்து இது அப்படியே வந்து நெக்ஸ்ட் டே இன்றைக்கி வந்துட்டு சகிம் ஷகிலுக்கு வந்து ஒரு டோர்னமெண்ட் இருந்துச்சு. அவங்களுக்கு வந்து செஸ் டோர்னமெண்ட் இருந்துச்சு கடலூரில். அதுக்கு வந்துட்டு கூட்டிகிட்டு போகிறதுக்காக கிளம்பியிருந்தோம். ஒரு வழியாக வந்துட்டு அந்த டைமிங்கு போய் சேர்ந்தாச்சு. அதுக்குள்ளேயே வந்து பிள்ளைங்க எல்லாமே வந்து உட்காந்துட்டாங்க நாங்கள் போய் சேரங்காட்டியும். அதோட வந்து நம்ம ஷகீம் குட்டி எல்லாம் வந்து உட்கார வச்சுட்டு அபி தான் வந்து பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. ஸோ ஷகீம் வந்து ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் இருந்தான், சகில் வந்து கிரவுண்ட் ஃப்ளோரில் இருந்தான். ஸோ எல்லாமே வந்து சூப்பராக விளையாடிட்டு இருந்தாங்க. எங்களுக்கு இதுவே வந்து ஒரு நாள் ஃபுல்லாக நடந்துச்சு. இது மாதிரி செஸ் டோர்னமெண்ட்டுக்கெலாம் நான் வந்து கூட்டிகிட்டு போயிருக்கேன். ஆனால் வந்து சிதம்பரம் பக்கம் அப்படின்னா கூட்டிகிட்டு போயிடுவேன். இல்லை ஸ்கூல் மூலிமா போகிறாங்க அப்படின்னா அனுப்பிச்சி விடுவேன். ஸோ இந்த மாதிரி தனியாக நான் கூட்டிகிட்டு வந்தது கிடையாது. ஹாப்பி இருந்ததுனால நான் வந்து கூட்டிகிட்டு போகலாம், நம்ம சேர்ந்து கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருந்துச்சு. ஏன்னா வந்து அவங்களுக்கும் உங்கள் பசங்க விளையாடுறதெல்லாம் பார்க்குறதுக்கு ஒரு அனுபவம் கிடைச்ச மாதிரி. இது வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. அங்கே வந்து ஃபஸ்ட்டு ஃப்ளோருக்கும் கிரவுண்ட் ஃப்ளோருக்கும் போய் பார்த்துட்டு இருந்தாங்க. நான் போய் ஒரு பக்கம் உட்காந்துட்டேன், நீங்களாச்சு உங்கள் பிள்ளைங்களாச்சு ஏதாவது பண்ணுங்க அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் ரொம்ப டயர்டாகிடுச்சு. வெளில போயிட்டு கொஞ்சம் ஏதாவது ரோஸ் மில்க் ஐஸ்கிரீம் மாதிரி சாப்பிட்டு வருவோம் அப்படின்ட்டு வந்து சாப்பிட்டுட்டு வந்தோம். அதுக்கப்புறம் பிள்ளைங்களும் வந்துட்டு 6 மேட்ச்சுக்கு வந்து 3 மேட்ச் வந்து சகில் வந்து ஜெயிச்சிருந்தான். சகிம் குட்டியும் அதே மாதிரி தான் ஜெயிச்சிருந்தான். நிறைய வந்து ஃபஸ்ட்டு ப்ரைஸ் எடுக்கிறவங்களுக்குலாம் வந்து ப்ரைஸ் மணி அதெல்லாம் இருந்துச்சு. பட் ஓகே, நம்ம பிள்ளைங்க வந்துட்டு இப்போ ஓரளவுக்கு விளையாட ஆரம்பிச்சிருக்காங்க. ஜஸ்ட் ஒரு என்டர்டெயின்மெண்ட்டு தான் அவங்களுக்கு இது. விளையாடி முடிச்சுட்டு அங்கே வந்து நாங்கள் லன்ச் வந்து சைவம் மட்டும்தான் அலோடு. அதனால் தயிர் சாதம் வாங்கிட்டு வந்து சாப்பிட்ருந்தோம். நாளும் வெஜ்ஜு, மறுநாளும் வெஜ்ஜு, முடியலடாப்பா அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ தூரம் வந்தாச்சு KFC இல்லாமலா அப்படின்னு சொல்லி
கேஎஃப்சி சாப்பிட்றதுக்காக அங்கே ஒரு மால் இருக்கு இல்லையா, பிவிஆர், அங்கே வந்துட்டோம் கடலூரில். ஃபஸ்ட்டு இந்த சிக்கன் வந்து ஆர்டர் பண்ணி அதை சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் ஆளுக்கு ஒரு பர்கர் சாப்பிட்டுட்டு ஸோ அதோட இங்கேருந்து அப்படியே நாங்கள் வந்து கொஞ்சம் ஷாப்பிங் பண்ணிவிட்டு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி பிளான் வச்சுருந்தோம். இன்றைக்கி காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் கொஞ்சம் டயர்டாகவே போனாலுமே அதுக்கப்புறம் வந்து கண்ணா லட்டு தின்ன ஆசையா அப்படிங்கிற மாதிரி தான் எங்களோட ஒரு ரியாக்ஷன்லாம் இருந்துச்சு. ஏன்னா வந்து பசங்களும் வந்து மேட்ச்லேயும் ஜெயிச்சு மெடலும் வாங்கியிருந்தாங்க. அதே சமயம் இங்கே வந்து கடலூர் வரைக்கும் வந்துட்டு கேஎஃப்சி இல்லாமல் எப்படி போக முடியும், பர்கர்லாம் சாப்பிடாமல் எப்படி போக முடியும், இதுக்கப்புறம் அபி கிளம்பிட்டா அதோட அபி வந்து தான் அப்படிங்கிற மாதிரி. ஸோ வந்துட்டு எங்களுக்கு கண்ணால் லட்டு தின்ன ஆசையா அப்படிங்கிறத பர்கர் தின்ன ஆசையா அப்படிங்கிற மாதிரி மாற்றிக்கிட்டாச்சு. அதோட ஹாப்பியாக எல்லோரும் ஃபேமிலியாக உட்காந்து பர்கர் எல்லாம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அப்படியே வந்து கொஞ்சம் ட்ரெண்ட்ஸில் போயிட்டு ட்ரெஸ்ஸு பசங்களுக்காக, எனக்கு எடுக்கலை, பசங்களுக்காக எடுத்துகிட்டு ஸோ அதோட வந்துட்டு கிளம்ப வேண்டியதான். ஸோ இன்றைக்கி டே வந்து இப்படி தான் போச்சு. இந்த விலாகும் நான் இதோட முடிச்சுக்கிறேன். இதுக்கப்புறம் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விலாகில் உங்களை நான் திரும்ப சந்திக்கிறேன். இந்த விலாகு பிடிச்சிச்சுன்னா மறக்காமல் உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.